அமரலோகத்தில் ஒரு நாள் நாரதர் தனது வீணையை ஏந்திக் கொண்டு தெய்வங்களில் பக்தியை பரிசோதிக்க தீர்மானித்தார். அவர் யாரையும் விட தெய்வீக பக்தியை புரிந்து கொள்கிறேன் என்ற அகந்தை வந்திருந்தது. அதற்காகவே யாரின் பக்தி உண்மையானது என்று அவர் பரிசோதிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் அவர் ஒரு பழங்கால கிராமத்தில் ஒரு விவசாயியை சந்தித்தார். அவன் நாளும் பரிதவித்து உழைப்பவன். ஆனால் காலை மாலை மட்டும் ஓம் நமோ நாராயணாய என்று அன்புடன் ஜபிக்கிறான். அதையும் பார்த்து நாரதர் சிரித்தார். இவனே பக்தனா என்று சந்தேகித்தார். பின்னர் அவர் மீண்டும் அமரலோகத்திற்கு திரும்பினார். தன் அகந்தையுடன் பிரம்மாவிடம் போனார். உண்மையான பக்தி யாரிடம் உள்ளது என்பதை நான் கண்டுவிட்டேன். ஆனால் பிரம்மா அமைதியாக பார்த்தார். சிறு சிரிப்புடன், நீயே இப்போது அகந்தையின் பாதையில் நடக்கிறாய் என்றார். அந்த நொடியில் நாரதர் கோபமடைந்தார். அவரது கோபத்தில் ஒரு வார்த்தை பிரம்மாவை நொந்துவிட்டது. அவர் கூறினார், நீ சொன்னது உண்மையல்ல. உன் அகந்தையால்தான் ஒரு புதிய யுகம் பிறக்கப் போகிறது. அது கலியுகம், பக்திக்கு அர்த்தம் தெரியாத காலம். மனிதர்கள் பக்தியை எடுத்துக்கொண்டு அதை மார்க்கெட்டாக பயன்படுத்தப் போகிறார்கள். அந்த யுகம் பிறக்கிறதே, அதற்கு காரணம் நீயாக இருப்பாய். அந்த வார்த்தையை நாரதர் கேட்டு வீணையை கீழே வைத்து அமர்ந்தார். அவர் முதன்முறையாக அமைதியாக இருந்தார்.